வீட்டில் வெளிச்சம், அதாவது சூரிய ஒளி சந்திர ஒளி வரவில்லை என்றால் என்ன ஆகும்? இப்போ நீங்கள் ஒரு வீட்டுக்கு உண்டான வரைபடம் அமைக்கிறீங்க அல்லது கட்டியிருக்கீங்கன்னாக்கா கிழக்கு பக்கம் அதிக காலி இடம், ஏன்னா இது வழியாக தான் சூரிய ஒளி வரும். மேற்கு பக்கம் சூரியன் மறையும் திசை, அப்போ குறைவான காலி இடம் இருக்கணும். வடக்கு பக்கம் குபேரன் வருபவர், அதிகமான காலி இடம் இருக்கணும். தெற்கு பக்கம் யம திசை அப்படின்னு சொல்கிறது, செவ்வாய்க்கு உண்டானது, குறைவான காலி இடம் இருக்கணும். அப்போ மிகையாக இருக்கிறத இந்த பக்கமும் குறைவாக இருக்கிறது இந்த பக்கம் வச்சுக்கணும். அப்போ பில்டிங் கட்டும்போது வெளிச்சம் சூரிய சந்திர ஒளி வர்றதற்கு உண்டான, ஒரு வீட்டில் சூரிய ஒளி உள்ளே வந்தாலே 80% நோய் கிடையாது. அது வாசு தப்பாக இருந்தால் கூட பரவாயில்ல, 80%. அப்போ வீடு கட்டுறச்ச நீங்கள் இப்படி நீங்கள் பிளான் போட்டுக்கணும். இதில் கால் இடம் அதிகமாக இருக்கணும், இதில் குறைவாக இருக்கணும், இதில் அதிகமாக இருக்கணும், இது குறைவாக இருக்கணும். ஸோ சூரிய சந்திர ஒளி வீட்டில் வர வேண்டும். அப்படி அமைச்சு வீடு கட்டி பாருங்கள், அல்லது வீட்டுக்குண்டான அமைப்பு திருத்தமாக செயல்படுங்க. அதிகபட்சம் நீங்கள் ஜன்னல் திறந்து வைங்க. இப்போல்லாம் ஏசி நம்ம போடுறதுனால யாருமே ஜன்னல் திறக்கிறதே கிடையாது. நானுமே ஏசி யூஸ் பண்ணுறேன். ஜன்னல் திறந்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு ஸ்க்ரீன் போட்டுக்கோங்க. அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு பிராணசக்தி உள்ளே வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம்.